சோழர் கால கல்வெட்டுக்கள் தேவரடியாரை கோவில்களில் உணவு பிரசாதம் மற்றும் சடங்கு செய்பவர்கள் என்று குறிப்பிடுகின்றனர். இவர்கள்தான் இசை வேளாளர்கள் என அழைக்கப்பட்டனர். இவர்கள் கௌரவமாகவும் மரியாதையாகவும் மக்களால் பார்க்கப்பட்டனர். மேலும் இது மரியாதைக்குரிய மற்றும் உயர்ந்த பொருளைக்கின்ற சொல் ஆகும். கல்வெட்டு சான்றுகளின்படி தேவதாசிகள் சொத்துக்களை அதிகம் வைத்திருந்தனர். கோவில்களுக்கு பெரிய அளவில் நிலங்களை நன்கொடையாக அளித்துள்ளனர். மேலும் சமுதாயத்தில் ஒரு மரியாதைக்குரிய இடத்தை பெற்று வந்த சுயாதீனமான தொழில் வல்லுநர்களாக இருந்ததை குறிக்கிறது. பெருவுடையார் கோயிலுக்கு முதலாம் ராஜராஜனின் பெருவுடையார் கோவிலுக்கு சேவை செய்ய தேவரடியார் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு கோவிலுக்கு அருகில் நிலம் வழங்கப்பட்டது என்றும் முதலாம் ராஜராஜனின் 14ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கூறுகிறது. தஞ்சாவூர் நாயக்கர்களின் மற்றும் தஞ்சாவூர் மராட்டிய மன்னர்களின் ஆதரவின் கீழ் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து தெலுங்கு இசைக்கலைஞர்கள் தஞ்சாவூருக்கு குடிபெயர்ந்தனர் என்றும், எனவே தஞ்சாவூர் மேளகாரர்கள் தமிழ் மற்றும் தெலுங்கு மேளகாரர்கள் என இரு வேறுபட்ட மொழி குழுக்களாக உள்ளனர். சுதந்திர இந்தியாவில் கோவில் புறத்த நிலையில் ஏற்பட்ட பெரும் இழப்பானது தேவரடியார் என்பது அவர்களின் சமூக அந்தஸ்திலிருந்து கீழ் இறங்கினர். அதாவது தேவதாசிகள் என்று அழைக்கப்பட்ட தேவரடியார்கள் சமூக அந்தஸ்திலிருந்து கீழ் இறங்கினர் இந்திய விடுதலைக்கு பிறகு. இதனால் அவர்கள் தங்கள் வருமானத்துக்கு பிற வழிகளை தேடத் துவங்கினார்கள். சமூக சீர்திருத்தவாதிகளான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமா அமிர்தம் ஆகியோரின் முயற்சிகளால் மேலகாரர்கள் சமூகத்தினிடையே தேவதாசி முறை ஒழிப்பிற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் துவங்கின. நாட்டின் கலையையும் பண்பாட்டையும் காப்பதற்கு ஒரே வழி தேவதாசி முறையை தக்க வைத்திருப்பதே என்று கருத்தில் மாறுபட்டு, இத்தனை காலம் எங்கள் வீட்டு பெண்கள் கலையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றியது போதும், இனி கொஞ்ச காலத்திற்கு உங்கள் வீட்டு பெண்களை தேவதாசி ஆக்குங்கள் என்று முத்துலட்சுமி சட்டமன்றத்திலே பேச வைத்தார் மூவலூர் ராமாமிர்தம். இதன் பிறகு இசை மற்றும் நடனத்தில் தமிழ் பிராமணர்கள் நுழைந்து அவற்றை கைப்பற்ற தொடங்கினார்கள். இது கலை வடிவங்களை பாரம்பரியமாக பயின்று வந்த இந்த கலைஞர்களுக்கு அச்சுறுத்தலாக ஆனது. இது பாரம்பரியமாக இசை மற்றும் நடனத்துடன் தொடர்புடைய சமூகங்கள் அரசியல் மயமாக்கப்பட்டனர். பிராமணர் அல்லாத சாதி சங்கமாக உருவாக தொடங்கியது. அதை அவர்கள் இசை வேளாளர் சங்கம் என்று உருவாக்கி அதன் மூலம் ஒரு அரசியல் ஒருங்கிணைந்த அடையாளத்தை உருவாக்கினார்கள். இசை வேளாளர்கள் சமூகத்தை சேர்ந்த நாதஸ்வரம் தவில் வாசிக்கும் கலைஞர்கள் தோளில் துண்டு ஓடக்கூடாது என்றிருந்த ஜாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து பட்டுக்கோட்டை அழகிரி தொடர்ந்து போராடி அவர்களுக்கு அந்த உரிமையை பெற்றுத்தந்தார். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது இசை மற்றும் நடனத்தையே தொழிலாக கொண்டிருந்தவர்களின் வாழ்வாதாரத்துக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படவில்லை. பரம்பரையாக நடனமாடி வந்தவர்கள் இனி பொது வெளியில் நடனம் ஆடினால் அவர்கள் பாலியல் தொழிலாளியாக கருதி தண்டனை அளிக்கப்படும் என்று சட்டம் சொன்னது. ஆனால் அதையே உயர் சாதியை சேர்ந்த பிராமணர்கள் செய்து வந்தபோது அவர்கள் கலையை மீட்க வந்தவர்கள் என்று போற்றப்பட்டனர். இந்த முரண்பட்ட நிலைக்கு பின்னால் அரசியல் இருந்தது என்றும், தங்களிடம் இருந்து தங்கள் பாரம்பரிய கலையை பரதநாட்டியம் பறிக்கப்பட்டது என்றும் குரல்கள் நிருத்யா பிள்ளை போன்றவர்களால் எழுதப்பட்டது. இசை வேளாளர்கள் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை அவர்கள் மேளக்காரர் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டனர். சின்ன மேளம், பெரிய மேளம் மற்றும் நாட்டுவாங்கம் என்பதை இந்த சாதியின் உட்பிரிவுகளாக இருந்தன. இசை வேளாளர் தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு பட்டியலில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ளன. 1930களில் தேவதாசிகள் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் இசை வேளாளர்கள் என தங்கள் பெயரை மாற்றிக்கொண்டனர். தங்களை இசையை குலை தொழிலாக கொண்டதினால் இவர்களுக்கு இசை வேளாளர்கள் என்ற பெயர் வந்தது. இவர்களுள் பெரும்பாலானவர்கள் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர்களாவார். இசையின் வாய்ப்பாட்டு, நரம்பு கருவி, தோல் கருவி, நடனம் என பல துறைகளில் பல இசை வேளாளர்கள் பெயர் பெற்று விளங்கினார்கள். இசை வேளாளர்கள் முதலில் சமூகத்தில் நாடோடிகளாக இருந்தனர் என்றும், பாணர்களுக்குரிய மரபு ஆரம்பகால சங்க இலக்கியங்களிலும் பல்லவர் மற்றும் பாண்டியர் காலத்திலும் குறிப்பிடப்படுகின்றன. இவை முதன்மையான சடங்கு மற்றும் காவல் இயல்புடையதாக இருந்தது. சோழர் மற்றும் விஜயநகர பேரரசர் காலத்தில் இசை மற்றும் நடனத்தில் கலையாற்றல் வலுப்பெற்றது.
அப்போது இவர்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்திலும் மரியாதையாகவும் ஏன் கடவுளுக்கு நிகராகவும் பார்க்கப்பட்டனர். தஞ்சாவூர் பகுதிகளில் இசை வேளாளர்கள் தங்களை மேளக்காரர்கள் என்று அழைத்துக் கொண்டனர். மேளக்காரர்கள் தமிழ் மற்றும் தெலுங்கு மேளக்காரர்கள் என இரு வேறுபட்ட மொழியில் குழுக்களாக வந்தனர். தெலுங்கு மேளக்காரர்கள் தஞ்சை நாயக்கர் ஆட்சி மற்றும் தஞ்சை மராட்டிய அரசு காலத்தில் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய பகுதியிலிருந்து தஞ்சாவூருக்கு குடிபெயர்ந்தனர். தெலுங்கு மேளக்காரர்கள் என்னும் தெலுங்கு இசை கலைஞர்கள் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் பகுதியில் கணிசமாக இருந்துள்ளனர். இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பலர் வாய்ப்பாட்டு கலைஞர்களாக புகழ்பெற்று விளங்கினார்கள். பெங்களூர் நாகரத்தினம்மா, மதுரை சோமு, குளிக்கரை விஸ்வலிங்கம் பிள்ளை, தஞ்சாவூர் முக்தா, தஞ்சாவூர் பிருந்தா, தஞ்சாவூர் ரங்கநாதன், தஞ்சாவூர் விஸ்வநாதன், டி.கே. சுவாமிநாத பிள்ளை, சீர்காழி ராம சிமி பிள்ளை, பந்தநல்லூர் சுப்பிரமணிய பிள்ளை, வி.எஸ். முத்துசாமி பிள்ளை, கே. கல்யாணசுந்தரம் பிள்ளை போன்றோர்களும் நாதஸ்வர வித்வான்களாக பல பேர் அன்றும் இன்றும் அதிகம் புகழ்பெற்று விளங்கினார்கள். அன்று அந்த காலகட்டத்தில் புகழ்பெற்றவர்களை காணலாம். டி.என். ராஜரத்தினம் பிள்ளை, காரைக்குறிச்சி அருணாசலம் பிள்ளை, திருவிழி மழலை சகோதரர்கள் சுந்தரம் பிள்ளை, திருவிழி மிளலை எஸ். தட்சிணாமூர்த்தி பிள்ளை, நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன், எம்.பி.என். பொன்னுசாமி, திருவிடை மருதூர் பி.எஸ். வீரசாமி பிள்ளை, திருவிடை மருதூர் பி.எஸ். வி. ராஜா, எம்.பி.என். சேதுராமன், செம்மனார் கோவில் சகோதரர்கள் எஸ்.ஆர்.ஜி. சம்பந்தம், எஸ்.ஆர்.ஜி. ராஜண்ணா, மல்லாரி சிதம்பரம் எஸ். ராதிகிருஷ்ணா பிள்ளை, குளிக்கரை எஸ். பிச்சப்பா பிள்ளை, ஆண்டான் கோவில் ஏ.பி. செல்வரத்தினம், ஆண்டான் கோவில் ஏ.பி. கரியாப்பா பிள்ளை, கோட்டையூர் ஜி. கோடிசுந்தரம் பிள்ளை, அளவையூர் என்.கே. பத்மநாதன், கோவிலூர் பத்மஸ்ரீ எஸ்.ஏ. முத்துமாணிக்கம் பிள்ளை போன்றோர்கள் நாதஸ்வர வித்வானாக இந்த வேளாளர் சமூகத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்கினார்கள். தாள வாத்தியத்திலும் பலர் புகழ்பெற்று விளங்கினார்கள். திருவாலப்புத்தூர் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை, கோட்டு வாத்தியம் சாவித்திரி அம்மாள், கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை, வயலின் கலைஞர் வீணை தனம்மாள், திருவாரூர் பக்தபத்தச்சலம் மிருதங்கம் போன்றவர்கள் தாள வைத்தியத்தில் புகழற்று விளங்கிய வேளாளர் சமுதாயத்தின் ஆவர். தவில் வித்வான்களும் திருச்சேரை டி.ஜி. முத்துசாமி பிள்ளை, நாச்சியார் கோவில் என்.பி. ராகவ பிள்ளை, ஹரித்துவாரமங்கலம் ஏ.கே. பழனிவேல், திருவாலப்புத்தூர் டி.ஏ. கலியமூர்த்தி, குளிக்கரை எம். ராமகிருஷ்ண பிள்ளை, நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மலைக்கோட்டை பஞ்சாப கேசவ பிள்ளை, திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளை போன்றவர்கள் தவில் வித்வானங்களாக புகழ் பெற்றார்கள். நட்டுவானர்கள் என்றும் பலர் புகழ் பெற்றார்கள். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, வலுவூர் ராமையா பிள்ளை, திருவாலப்புத்தூர் சுவாமிநாத பிள்ளை, சுவாமிமலை கே. ராஜரத்தினம், வலுவூர் சாம்ராஜன், குரு கிட்டப்பா பிள்ளை, சுவாமிமலை கே. ராஜரத்தினம், கே.ஜே. சரசா, தஞ்சாவூர் பாப்பம்மாள், காஞ்சிபுரம் எல்லப்பா பிள்ளை, திருவிடை மருது குப்பையா பிள்ளை, கே.என். தண்டாயுதபாணி பிள்ளை, காட்டுமன்னார் கோவில் முத்துக்குமார பிள்ளை, தஞ்சாவூர் கே.பி. கிட்டப்பா பிள்ளை, மயிலாப்பூர் கௌரியம்மாள், தஞ்சாவூர் பால சரஸ்வதி போன்றவர்கள் புகழ்பெற்று விளங்கினார்கள். நடனத்திலும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரிய புகழ் பெற்றனர். அவர்களில் திருவாபுத்தூர் கல்யாணி அம்மாள், மதுரை சண்முக வடிவு, தஞ்சாவூர் பால சரஸ்வதி, நிருத்யா பிள்ளை போன்றவர்கள் ஆவார். இசை வேளாளரை மூதாதையராக கொண்டவர்கள் எம்.எஸ். சுப்புலட்சுமி, எம்.எல். வசந்தகுமாரி, முத்துலட்சுமி ரெட்டி போன்றவர்கள் ஆவார். இவ்வாறு பல பேர் இந்த வேளாளர் சமுதாயத்தில் புகழ்பெற்று விளங்கினார்கள். கோவில்களில் இவர்கள் தேவதாசிகளாக இருந்தபோது புனிதர்களாகவும் இறைவனுக்கு சமமானவர்களாகவும் கோவில்களை சுத்தம் செய்து நிர்வகிக்கும் மக்களால் மதிக்கக்கூடிய கௌரவப்படுத்தக்கூடிய சமூகமாக இது விளங்கியது. இன்று அரசியலில், கல்வியில், பொருளாதாரத்தில், ஏன் தமிழகத்தில் முக்கியமானவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். தஞ்சாவூர் பகுதிகளில் அதிகம் ஆளும் இவர்கள்
குறிப்பிட்ட வாக்கு வங்கியை கொண்ட மக்களாக வாழ்ந்து வருகிறார்கள்.